அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஒவ்வொரு நாளா பாலிட்டியோட பிஒய்க்யூ வந்து கடந்த 4 நாட்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றம் அப்படிங்கிற 2 தலைப்புகள் கீழ என்ன மாரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ டைரக்ட்டா கொஸ்டின்குள்ள போயிரலாம். பெரிய அளவுல நமக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. பாராளுமன்றம்னா லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட் இருப்பாங்க. அதே மாரி தான் சட்டமன்றம் அப்படிங்கிறதும். ஸோ கேள்விகளுக்குள்ள போக போக நம்ம அதிலிருந்து என்ன மாதிரியான புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது நமக்கு 1966ல உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு தெரியும். ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ உருவாக்கணும் அப்படின்னா, ஆர்டிகிள் 312 படி ராஜ்யசபால ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க. அதன் பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. ஓகேவா? ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 1951ல வந்திருக்கும். ஸோ அதன் பிறகு இந்த சட்டத்துக்கு கீழ தான் இந்த மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கிறப்ப ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது 3யும் சொல்லுவோம். அதே மாரி இந்தியன் ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறதையும் நம்மனால உருவாக்க முடியும். ஆனா இப்போ வரைக்கும் உருவாக்கப்படல. ஆனா உருவாக்க முடியும். சரியா? இந்தியன் ஜுடிஷியல் சர்வீஸ். ஸோ இந்தியன் ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது சமீபத்தில வந்து செய்திகள்ல வந்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெல்லியில ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பார்த்தீங்கன்னா, அவரு வீட்ல நெறைய காசு இருந்து மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பின்னர் அவர அலகாபாத்துக்கு மாத்துனாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னே அது தெரியல இல்லையா? ஸோ பொதுவாக பார்த்தா அப்படிதான் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஒரு சர்ச்சைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்திய அளவுல ஒரு ஜுடிஷியல் சர்வீசஸ் இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற ஆதரவு குரல்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நெறைய வந்துச்சு. அந்த பின்னணியில நமக்கு கூட கேள்விகள் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆர்ட் ஆர்டிகிள் 312 படி நமக்கு ஒரு ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ உருவாக்க முடியுமான்னு கேட்டா முடியும். அப்படி ஒரு சர்வீஸ கொண்டு வராங்க அப்படின்னா, அதுல இப்ப நீங்க வந்து ஒரு இந்தியால ஜுடிஷியல் சர்வீஸ் ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அதற்கு கீழ யுபிஎஸ்சி வந்து தேர்வுகள்லாம் நடத்தி, ஒருத்தர வந்து அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா, அவர என்னவா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? என்னவா அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, ஆர்டிகிள் 236 படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா அவர அப்பாயிண்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்ப இந்த 2 விஷயங்களும் நமக்கு தெரியாத விஷயங்கள். ஒரு சில பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இத நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரியா? அடுத்தது. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது எப்ப நடந்திருக்கும்னா, 1960ல. இப்ப ஜாயிண்ட் சிட்டிங்கா என்ன? ஆர்டிகிள் 108 படி பார்க்கிறப்ப, நமக்கு ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எதனால ஜாயிண்ட் சிட்டிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. அதாவது ஒரு அவை சொல்லக்கூடிய விஷயங்கள ஒரு அவை பாஸ் பண்ண மசோதாவ இன்னொரு அவை வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அவை சொல்லக்கூடிய அமெண்ட்மென்ட்ட இன்னொரு அவை வந்து ஒத்துக்கல. டிஸ்அக்ரீமென்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப. சரிங்களா? ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த மசோதாவையே ரிஜெக்ட் பண்றாங்க. இல்ல இவங்க சொல்லக்கூடிய அமெண்ட்மென்ட்ட டிஸ்அக்ரீமென்ட் பண்றாங்க. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அப்படின்னா, ஒரு அவை பாஸ் பண்ண மசோதாவ இன்னொரு அவை 6 மாசம் பாஸ் பண்ணாம அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. அப்படிங்கிற இந்த 3 கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப, பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா, 2 ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமென்ட்டையும் வந்து சம்மன் பண்ணுவார். வாங்க ஜாயிண்ட் சிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. சரிங்களா? பிரசிடென்ட் வந்து இந்த மாரி ஜாயிண்ட் சிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சம்மன் பண்ணிட்டாரு அப்படின்னா, 2 அவைகளும் அந்த மசோதா மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. சரிங்களா? இப்ப என்னென்ன மசோதாக்கள் மீது இந்த அ கூட்டத்தொடர் நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 2டே மசோதாக்கள் தான். 1 அ நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்டினரி பில் ஓகேவா? ஆர்டினரி பில் மேல நமக்கு வந்து ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கலாம். இன்னொன்னு ஃபினான்ஸ் பில் மேல ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது நடக்கலாம். அப்ப மத்த 2 பில் நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா, மணி பில் அப்படிங்கிறது இருக்கு. மணி பில்ல ஏன் ஜாயிண்ட் சிட்டிங் நடக்காது? ஏன்னா, மணி பில்ல பார்த்தீங்கன்னா, லோக்சபாவுக்கு தான் அதிக அதிகாரங்கள். ராஜ்யசபா பாஸ் பண்ணாலோ, பாஸ் பண்ணலேனாலோ, ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாலுமே, லோக்சபானால அத நிராகரிக்க முடியும். டைரக்ட்டா பிரசிடென்ட்க்கு அனுப்ப முடியும். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படிங்கிறது. இந்த ஒரு மசோதாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 அவையிலயுமே தனித்தனியா மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். அதனால தான் இது 2க்கும் நம்ம ஜாயிண்ட் சிட்டிங் போடுறது கிடையாது. இந்த 2 விஷயங்களுக்கு நம்ம ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறத போடுறோம். சரிங்களா? ஸோ பொதுவா ஜாயிண்ட் சிட்டிங் பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்.
ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கிறப்ப யாரு அந்த கூட்டத்தொடருக்கு தலைவராக இருப்பாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் தான் வந்து இருப்பாரு. இன்கேஸ் ஸ்பீக்கர் இல்ல, உடம்பு சரியில்ல அப்படிங்கிறப்ப டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து இருப்பாரு. டெப்யூட்டி ஸ்பீக்கரும் வரல, லீவ் போட்டார் அப்படின்னா, டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வருவார். இல்ல ராஜ்யசபாவோட டெப்யூட்டி சேர்பர்சன் வந்து வருவார். ஓகே. இவரும் இல்ல அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லயே ஒருத்தர செலக்ட் பண்ணி, அந்த தொடர வழிநடத்தி கொண்டு போவாங்க. வேற என்ன விஷயங்கள்லாம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் அப்ப நம்ம ஒரு அமெண்ட்மென்ட்ட ப்ரொப்போஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இது வந்து நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கப்ப, அமெண்ட்மென்ட்ட ப்ரொப்போஸ் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது. ஓகேவா? முடியும். எப்பன்னா 2டே கண்டிஷன் தான். 1 ஜாயிண்ட் சிட்டிங் ஒரு பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் வந்து கொண்டு வராங்க. இந்த பில்லுல ஒரு அமெண்ட்மென்ட்ட எப்ப பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அவையுமே ஒத்துக்காத ஒரு ஒரு சில பகுதிகள்லாம் அந்த மசோதால இருக்கு அப்படின்னா, அந்த பகுதிகள மட்டும் திருத்தறதுக்காக ஒரு அமெண்ட்மென்ட்ட கொண்டு வரலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா, அந்த மசோதா தாமதமாகறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த மசோதாக்குள்ளேயே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஆ ஏதாவது ஒரு சில விஷயங்களால அந்த மசோதா 2 அவையிலுமே பாஸ் ஆகுறதுக்கு தாமதம் ஆயிருக்கலாம். அந்த மாரி டிலே ஆகக்கூடிய ரீசன வந்து எடுக்கிறதுக்காக நம்ம அமெண்ட் பண்ண முடியும். இப்ப ஜாயிண்ட் சிட்டிங்க 2டே கண்டிஷன்ல மட்டும் தான் அமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பொதுவா ஜாயிண்ட் சிட்டிங் அப்டின்னா, இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன கேள்வி கேட்டாலும் எழுதிறலாம். கடைசியா ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்தியாவுல மொத்தம் 3 முறை இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. எப்பல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டவுரி புரோஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1960 அதுதான் இந்த கேள்வி. அதனுடைய விடை தான் 1960. அடுத்தது பேங்கிங் கமிஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. 1977. அடுத்தது இந்த பொட்டா பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்படின்னா 2002 சரியா? இந்த 3 3 டைம் மட்டும் தான் இந்தியாவுல ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் ஜாயிண்ட் சிட்டிங்க வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அ இதுலேருந்து பொதுவா கேள்விகள் எப்படி வரும் அப்படின்னா, ஜாயிண்ட் சிட்டிங் எப்போலாம் நடந்திருக்கு? ஆ ஜாயிண்ட் சிட்டிங் என்னென்ன ஆர்டிக்கிள் வரும்? ஜாயிண்ட் சிட்டிங்ன்னு 108 இந்த மாதிரியான கேள்விகள் தான் நமக்கு கேட்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்ட எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் முதல்லயே சொல்லியிருக்கணும். ஸ்டில் ஆஸ்திரேலியால இருந்து தான் அந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்ட எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ ஜாயிண்ட் சிட்டிங்க பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்தது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உள்ளது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதனுடைய அந்த காம்போசிஷன முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. சரியா? பாராளுமன்றம் தான் அத முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பார்க்கிறப்ப ஆர்டிகிள் 169 அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு சட்ட மேலவைய உருவாக்குறது அல்லது கலைக்கிறது பத்தி பேசக்கூடியது ஆர்டிகிள் 169. அதனுடைய எண்ணிக்கைய பத்தி பேசக்கூடிய ஆர்டிகிள் காம்போசிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது வந்து 171 சரிங்களா? இப்ப காம்போசிஷன் எவ்வளோ இருக்கலாம்? மேக்ஸிமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் மாநிலத்தோட எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கு இல்லையா? அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட ஸ்ட்ரென்த்ல இருந்து 1/3 வந்து இருக்கலாம். சரிங்களா? ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தோட ஓகேங்களா? சட்டமன்றத்தோட ஸ்ட்ரென்த்ல இருந்து 1/3 வந்து இருக்கலாம். மினிமமா பார்த்தீங்க அப்படின்னா 40 பேர் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து சட்ட மேலவை அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும். அடுத்தது நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மனி பில்ஸ் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் த பார்லிமென்ட் வித்தவுட் பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தவறு. பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் மனி பில்ல வந்து கொண்டு வருவாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அடுத்தது தி ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. கரெக்ட் தான். ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக்ஸ்லயே பார்த்திருப்போம். ஆர்டிகிள் 280 பாலிட்டிய வச்சு பார்க்கிறப்ப. சரிங்களா? பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஒன்லி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஒரு மனி பில் அப்படிங்கிறத யாருனால கொண்டு வர முடியும்னா, ஒரு மினிஸ்டரால தான் கொண்டு வர முடியும். சாதாரண லோக்சபா எம்பி அவர வந்து பிரைவேட் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சாதாரண லோக்சபா எம்பினால
ஒரு மணி பில் அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது. சரியா? அதே மாரி மணி பில் அப்படிங்கிறத பொதுவா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பீக்கர் தான் ஒரு பில்லுக்கு மணி பில் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாரு. அத லோக்சபால தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ராஜ்யசபானால இந்த மணி பில்ல வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ வேணாலும் குடுக்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ லோக்சபா ஏத்துக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதே மாரி ராஜ்யசபா 14 நாட்கள் அத பாஸ் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மணி பில் டைரக்ட்டா பிரசிடென்ட் கைக்கு போய் அப்ரூவல் வாங்கிட்டு வந்துருவாங்க. சரியா? இப்ப லோக்சபாவுக்கு தான் அதிக அதிகாரம் மணி பில்ல பொறுத்தவரைக்கும். ராஜ்யசபாவுக்கு கம்மியான அதிகாரங்கள் தான். அடுத்தது, கட்சித் தாவல் தடுப்புச் சட்டம் 52வது சட்ட திருத்தம் 1985. சரியா? சுயேச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். ஓகேங்களா? சுயேச்சையாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பினர். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். அவரு எலக்ஷனுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில போய் வோட் பண்றாரு. இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டில போய் ஜாயின் பண்றாரு அப்படின்னா, அவருடைய அவர வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸ்பீக்கர்னால டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லானா ஸ்பீக்கர் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாரு. ஸ்பீக்கர் அல்லது பிரிசைடிங் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லி கூட குடுக்கலாம். சரியா? இதுவே ஒரு நாமினேட்டட் மெம்பரா இருக்காரு. நியமிக்கப்பட்ட உறுப்பினராக இருக்காரு அப்படின்னா, அவருக்கு 6 மாசம் டைம் குடுப்பாங்க. அந்த 6 மாசம் டைம்க்குள்ள ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் சேர்ந்தாங்கன்னா, அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிர்றான். சரியா? இதான் கண்டிஷன். அடுத்தது, சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி வில் லூஸ் தேர் எலிஜிபிலிட்டி அகைன்ஸ்ட் தி ஆர்டர் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களோ, பாராளுமன்ற உறுப்பினர்களோ என்ன பண்ணலாம்? அதாவது அவங்க கட்சியோட கொறடா வந்து இருப்பாரு. ஓகேங்களா? கொறடா வந்து சொல்லுவாரு. இந்த மாரி இந்த ஒரு மசோதாவுக்கு நம்ப ஆதரவா வாக்களிக்கணும். இந்த மசோதாவுக்கு நம்ப எதிரா வாக்களிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்சியோட கொறடா சொல்றத கேட்காம, நம்ப பாட்டுக்கு ஏதாவது ஒரு அ பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்பளையே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழ. சரியா? ஸோ 2மே இந்த இடத்துல கரெக்ட்டா தான் இருக்கு. சரியா? ஸோ ஆர் அண்ட் எஸ் 2மே கரெக்ட்டா தான் இருக்கு. அடுத்தது பாராளுமன்ற சலுகைகள் அப்படின்னா ஆர்டிகிள் 105. இதுவே லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்படின்னா 194. சரிங்களா? இதே தான் நம்ம அட்டார்னி ஜெனரலுக்கும் வருவாங்க, அட்வொகேட் ஜெனரலுக்கும் வரும். ஏன்னா, அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவரும் பாராளுமன்றத்துல பங்கு பெறலாம், பேசலாம், எல்லாமே பண்ணலாம். அதே மாரி தான் அட்வொகேட் ஜெனரலும். சரியா? ரைட். அடுத்தது, தனி உறுப்பினர் மசோதா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிரைவேட் மெம்பர் பில். யாரு பிரைவேட் மெம்பர்? பிரைவேட் மெம்பர்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அமைச்சராக இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர நம்ம தனி உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் வித்தவுட் எனி மினிஸ்ட்ரி. அவர தான் வந்து நம்ம பிரைவேட் மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அத பத்தி தான் குடுத்திருக்காங்க. தனி உறுப்பினர் மசோதா அறிக்கை, அதன் நோக்கங்கள், காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, பிரைவேட் பில் கேன் பி பிரசன்ட் இன் தி ஹவுஸ் வித் தி கன்சென்ட் ஆஃப் பார்லிமென்ட். தமிழ்ல பார்லிமென்ட் தமிழ்ல குடியரசுத் தலைவர் இருக்கு. அங்க பார்லிமென்ட்ன்னு குடுத்திருக்காங்க. பொதுவா பிரைவேட் மெம்பர் பில்ல வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? பார்லிமென்ட்ல நெனச்சா நம்ம கொண்டு வர முடியும். ஆர் வந்து கரெக்ட் தான். அதே மாரி பிரைவேட் பில் இஸ் பாஸ்ட் இன் தி சேம் வே அஸ் தி பப்ளிக் பில் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பப்ளிக் பில் அப்படின்னா இந்த இடத்துல மினிஸ்டர் கொண்டு வரத பப்ளிக் பில் ஆர் எல்ஸ் கவர்ன்மென்ட் பில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அரசாங்க மசோதாக்கள் மாதிரியே தனி உறுப்பினர் மசோதாவும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 2மே கரெக்ட் தான் நமக்கு. சரியா? தனி உறுப்பினர் மசோதாக்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுவரைக்கும் 14 தனி உறுப்பினர் மசோதா பிரைவேட் மெம்பர் பில் வந்து பாஸ் ஆயிருக்கு. கடைசியா பாஸ் ஆனது 1970ல பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? முதல்ல எப்ப பாஸ் ஆயிருக்கும் அப்டின்னா, 1952ல இந்த வக்ஃப் பில் இருக்கு இல்லையா? வக்ஃப் அப்டின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வக்ஃப் பில் தான் வந்து பாஸ் ஆயிருக்கு. சயீத் முகமது அகமத் அப்படிங்கிறவரு சயீத் முகமது அகமது காஷ்மி அப்படிங்கிறவர் தான் இந்த பில்ல கொண்டு வந்திருப்பாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா, 2015ல நம்மளுடைய திருச்சி சிவா அவர்கள் எம்பி இருக்கார் இல்லையா? அவர் வந்து ரைட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பில் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. அந்த திருநங்கைகளுக்கான உரிமைகள் மசோதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. தனிநபர் மசோதாவா. அது ராஜ்யசபால மட்டும் பாஸ் ஆயிருக்கும். ஆனா லோக்சபால பாஸ் ஆயிருக்காது. சரிங்களா? இதுதான் வந்து லேட்டஸ்ட்டா கொண்டு வந்தது 2015ல.
ஸோ தனி உறுப்பினர் மசோதா அப்படின்னா இத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்தது, பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ டி தான் ஆன்சர். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஓகே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். பொருளாதார விவகாரங்கள் துறை அப்படிங்கிற இந்த துறை தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள இந்த பட்ஜெட் வேலையெல்லாம் பார்க்கிறது. சரியா? அடுத்தது, கீழே சொல்லப்பட்டுள்ளவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள். ஸோ பாராளுமன்றத்தோட சாவர்னிட்டிய அஃபெக்ட் பண்றது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள். ஏன்னா, அத உங்களால திருத்த முடியாது. நீதி புனராய்வு. பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாட்சி தத்துவம் இருக்கறனால நெறைய விஷயங்கள ஸ்டேட் லிஸ்ட்லயும், கன்கரண்ட் லிஸ்ட்லயும் வச்சிருக்காங்க. எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறதும் நமக்கு பாராளுமன்றத்தோட இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. சரியா? இப்ப 4மே நமக்கு வரும். சரியா? அடுத்தது, வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் லோக்சபா டிசால்வ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலைக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்போ கான்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூட் பண்ணது 17 ஏப்ரல் 1952ல. எப்போ முதல் அமர்வு ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்போ நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் செஷன் முதல் அமர்வு எல்லாம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 மே 1952ல நடந்திருக்கும். எப்போ கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 4 ஏப்ரல்ல. ஓகேவா? கான்ஸ்டிடியூட் பண்ணது 17 ஏப்ரல் 1952. அடுத்ததான் முதல் அமர்வு ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது 13 மே 1952. கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஏப்ரல் 1957. சரியா? அடுத்தது, இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமென்ட். கரெக்ட் தான். நமக்கு ராஜ்யசபாவ கலைக்க முடியாது. அததான் இங்கே மாநிலங்கள் அவை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ மாநிலங்களவைய நம்மனால கலைக்க முடியாது. ஒவ்வொரு 2 வருஷமும் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸோட பதவிக்காலம் முடியும். கரெக்ட்டா? அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். மக்களின் பிரதிநிதிகளாக இல்லை. The members of the Council of States are representative of states, not the people. அதனால தான் அத நம்ம கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்களோட பிரதிநிதிகளாக இருக்கனால தான் அவங்கள மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப 2மே கரெக்ட் தான். ஆனா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரிலேஷன் கிடையாது. 2மே இண்டிவிஜுவலான ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா? ஸோ போத் ஆர் கரெக்ட். ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. அடுத்தது, எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிராண்ட் இன் எய்ட், அதுதான் இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆர்டிகல் 275 அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, புதிய அகில இந்திய பணியை யாரால் உருவாக்க இயலும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆல் இந்தியா சர்வீஸை எப்படி கிரியேட் பண்ண முடியும்? ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க ராஜ்யசபா. புதுசா ஒரு ஜுடிஷியல் சர்வீசஸ உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஆக்ட் ஆஃப் பார்லிமென்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். அதான் ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆக்ட் 1951 அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியிலேயே நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்தது, பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமை ஏற்று வழிநடத்தி செல்கின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செக்ரட்டரி ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செக்ரட்டரி ஆஃப் லோக்சபா, செக்ரட்டரியேட் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிறது ஸ்பீக்கரோட தலைமையிலும், ராஜ்யசபாவோடது சேர்மனோட தலைமையிலும் இருக்கு. ஸோ செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா ஆர்டிகல் 98ல இதை பத்தி பேசப்பட்டிருக்கு. சரியா? ஆர்டிகல் 98. அடுத்தது, ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ இன்ட்ரோடியூசஸ் ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இன் பார்லிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிறதா வரும். ஓகேங்களா? பிரசிடென்ட் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பிரசிடென்ட்டோட பிஹாஃப்ல தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட்ஸ் த பட்ஜெட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? டிஎன்பிசியும் இதே ஆன்சர் கீ தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நமக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடென்ட், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட்ஸ் த பட்ஜெட் அப்படிங்கிறது தான் வரும். சரியா? அடுத்தது, பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்ற அதிகாரம் பெற்றது. அதாவது யூனியன் லிஸ்ட்ல யாருனால சட்டம் இயற்ற முடியும்? பாராளுமன்றத்தினால இயற்ற முடியும். அப்ப கரெக்ட் தான்.
பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம் பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்லயும், ஸ்டேட் லிஸ்ட்லயும் இல்லாத விஷயங்கள்ல யாரு சட்டம் இயற்ற முடியும்? பாராளுமன்றம் சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இதே ஸ்டேட்மெண்ட்ட இன்டைரக்ட்டா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? சோ போத் ஆர் கரெக்ட் இந்த இடத்துல. அடுத்தது சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ டெர்மினேஷன் ஆஃப் அ செஷன் ஆஃப் ஹவுஸ் பை ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அ பாராளுமன்றத்தோட அவை முடியுது அப்படிங்கிறப்ப, அட்ஜர்ன்மென்ட் சைன் டை அப்படிங்கிறத கொண்டு வருவாரு. ஓகேங்களா? அட்ஜர்ன்மென்ட் சைன் டை அப்படின்னு சொல்லி தேதி குறிப்பிடாம ஒத்திவைப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பீக்கர் சொன்னதுக்கு அப்புறமா பிரசிடென்ட் வந்து புரோரோகேஷன் அப்படிங்கிற ஆர்டர கொண்டு வருவார். அந்த புரோரோகேஷன் அப்படின்னா டெர்மினேஷன் அப்படிங்கிறது மீனிங். சரியா? சோ புரோரோகேஷன் அப்படின்னா டெர்மினேஷன். சோ முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிறதா வரும். சோ இந்த இடத்துல பிரசிடென்ட்ன்னு குடுத்திருந்தா இன்னமும் கொஸ்டின் கரெக்ட்டா இருந்திருக்கும். பட் ஸ்டில் டெர்மினேஷன் ஆஃப் அ செஷன் அப்படின்னாலே நமக்கு புரோரோகேஷன் அப்படிங்கிறது தான் வரணும். சரியா? சரி. இப்ப இதெல்லாம் என்ன அதிகாரத்துக்கு கீழ பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அட்ஜர்ன்மென்ட் அப்படிங்கிறத ஒத்திவைக்கிறது. அட்ஜர்ன்மென்ட் சைன் டேன்னா தேதி குறிப்பிடாம ஒத்திவைக்கிறது. சம்மனிங் அப்படின்னா அவைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுறது. 85 சப் கிளாஸ் 1க்கு கீழ வரும். டிசொல்யூஷன் அப்படிங்கிறது 85 சப் கிளாஸ் 2 சப் கிளாஸ் பி அப்படிங்கிறதுல வரும். புரோரோகேஷன் அப்படிங்கிறது 85 சப் கிளாஸ் 2 சப் கிளாஸ் ஏக்கு கீழ வரும். சரிங்களா? இது எல்லாமே என்னென்ன ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது. இந்த டிசொல்யூஷன், புரோரோகேஷன், சம்மனிங் இது எல்லாமே பிரசிடென்ட் தான் வந்து பண்ணுவார். ஓகேவா? அடுத்தது. கீழ்க்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ முறைமை சாரா நாட் ஃபார்மலி பிரிஸ்கிரைப்டு டிவைஸ் அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ என்ன வரும் அப்படின்னா, 0 ஹவர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? 0 ஹவர் அப்படிங்கிறது இந்தியா தான் இத இன்னோவேட் பண்ணியிருப்பாங்க. 1962ல. சரியா? 1962ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் அப்படிங்கிறது 1953ல இருந்து நமக்கு நடைமுறையில இருக்கு. கொஸ்டின் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா 0 ஹவர் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? கொஸ்டின் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா 0 ஹவர் அப்படிங்கிறது வரும். 0 ஹவர் அப்படின்னா கரெக்ட்டா 12 மணிக்கு ஆரம்பிக்கும். 0.00 அப்படிங்கிறது 12 சொல்றோம் இல்லையா? அதனால தான் இது 0 ஹவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து இந்தியாவோட இன்னோவேஷன் 1962ல இருந்து இருக்கு. அதே மாரி இந்தியாவோட இன்னோவேஷன் இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காலிங் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மோஷன் இருக்கு. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ரூல்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 1954ல இருந்து நடைமுறையில இருக்கு. இது வந்து இந்தியாவோட இன்னோவேஷன் தான். ஓகேங்களா? இன்னோவேட்டட் பை இந்தியா. சோ இது 2மே இந்தியன் இன்னோவேஷன். அதுல ஒண்ணு 54 இன்னொன்னு 62 ஒண்ணு ரூல்ஸ்ல இருக்கு. இன்னொன்னு ரூல்ஸ்ல கிடையாது. சரியா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது. இந்திய அரசியலமைப்பு விதி 94 விளக்குவது என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஆர்டிகிள் 94 வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிக்னேஷன் ஆஃப் ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர், ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர பத்தி பேசுறது தான் ஆர்டிகிள் 94. இதுவே ஆர்டிகிள் 93 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றது. 94 ரெசிக்னேஷன், ரிமூவல். 95 பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கருக்கும், டெப்யூட்டி ஸ்பீக்கருக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள், பவர்ஸ பத்தி பேசுறது. சரியா? அடுத்தது. சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பதான் பார்த்தோம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா ஆர்டிகிள் 169 படி நமக்கு நாடாளுமன்றத்துக்கு தான் இந்த அதிகாரங்கள் இருக்கு. அடுத்தது லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு எவ்வளவு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 75ல மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இம்ப்ளிசிட்லி மென்ஷன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஒரு லோக்சபால தான் நம்ம இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறதே லோக்சபால மட்டும் தான் கொண்டு வர முடியும். சரியா? சோ லோக்சபால நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வராங்க அப்படின்னா, அதுக்கு 50 பேரோட சப்போர்ட் இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்பீக்கர் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன எடுத்துக்கிட்டு அத விவாதத்துக்கு அனுப்புவாரு. சரிங்களா? அடுத்தது. ராஜ்யசபாவின் தலைவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட். ஈஸியான கேள்வி தான். ஆனா இந்த கேள்வி இனிமேல் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிறத குடுத்துட்டு, என்ன ஆர்டிகிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன ஆர்டிகிள் அப்படின்னா 64லயும், 89 சப் கிளாஸ் 1லயும் இத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 64, 89 சப் கிளாஸ் 1 சரியா? அடுத்தது. கீழ்க்கண்டவற்றுள் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை எவரிடம் அளிப்பார்? சோ என்ன இங்கிலீஷ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, லோக்சபா அவரோட ரெசிக்னேஷன யார்கிட்ட குடுப்பாருன்னா, லோக்சபா ஸ்பீக்கர் யார்கிட்ட குடுப்பாரு? டெப்யூட்டி ஸ்பீக்கர் கிட்ட தான் குடுப்பார். சரிங்களா?
அடுத்தது அட்ஜர்ன்மென்ட் சைனிடை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒத்திவைப்பு. தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறது தான் இங்க ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பாராளுமன்றத்தை காலவரையற்று ஒத்திவைத்தல். குவாரம் அப்படின்னா, அ அந்த 1/10 அப்படிங்கிறத குவாரம்னு சொல்லுவோம். கங்காரு மூடல் அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வோட்டிங்க்கு அனுப்புறது. லாம் டக் அமர்வு அப்படின்னா, அந்த மக்களவையோட கடைசி அமர்வு வந்து அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 3142 இங்கிலீஷ்லயும் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. இல்ல இந்த கங்காரு குளோசர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சிம்பிள் குளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மசோதாவ மொத்தமா டிஸ்கஸ் பண்ணி வோட்டிங்க்கு அனுப்புறது. ஆ கங்காரு குளோசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டான எப்படி கங்காரு ஜம்ப் பண்ணி போகுமோ, அந்த மாரி இம்பார்ட்டன்ட்டான பார்ட்ஸ மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வோட்டிங்க்கு அனுப்புறது. அடுத்தது குளோஷர் பை கம்பார்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோசர் பை கம்பார்ட்மென்ட் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்டர் பை சாப்டரா எடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டரையும் தனித்தனியா வோட்டிங் பண்ணுவாங்க. அடுத்தது ஜில்லட்டின் குளோசர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஜில்லட்டின் குளோசர் அப்படின்னு சொல்லி. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜில்லட்டின் ஆர் கில்லட்டின் குளோசர். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் போதும். மொத்தத்தையும் வோட்டிங்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணது, டிஸ்கஸ் பண்ணாத பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து வோட்டிங்க்கு அனுப்புறது தான் கில்லட்டின் குளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது. ஸோ மணி பில்ல பத்தி கேட்டிருக்காங்க. பண மசோதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கேனாட் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். மாநிலங்களவையில இதை அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது நீட்ஸ் டூ பி சர்டிஃபைட் அஸ் சச் பை ஸ்பீக்கர். சபாநாயகரால சான்றளிக்கப்பட வேண்டும். அதனால இதுவும் கரெக்ட் தான். கேன் பி அமெண்டட் பை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ராஜ்யசபானால இந்த பண மசோதாவ அமெண்ட்மென்ட் பண்ண முடியாது. ஒன்லி ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் குடுக்க முடியும். பிரசிடென்ட் ஹேஸ் டூ அசெண்ட் இட் வித்தவுட் டிலே. ஓகேங்களா? அதாவது அவரு வித்ஹோல்ட் பண்ணலாம். இல்ல அசெண்ட் குடுக்கலாம். சரிங்களா? திருப்பி அனுப்ப தான் முடியாது. சரிங்களா? வித்ஹோல்ட் பண்ணலாம். இல்ல அசெண்ட் குடுக்கலாம். ரிட்டர்ன் மட்டும் பண்ண முடியாது. திருப்பி அனுப்ப முடியாது. ஓகேங்களா? இந்த அதிகாரம் மட்டும் அவருக்கு கிடையாது. சஸ்பென்சிவ் வீட்டோ கிடையாது. சரியா? ஸோ இப்ப பிரசிடென்ட் பொதுவா அப்ரூவல் குடுத்துருவாரு. அந்த வகையில பார்க்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ட நம்ம கரெக்ட்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்ஷனும் நமக்கு அதுக்கு ஏத்த மாரி தான் இருக்கு. ஸோ 1 டூ 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது. பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாகக் கொண்ட பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதாகும்? ஸோ பார்லிமென்டரி புரோசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பாராளுமன்ற அமர்வின் முதல் 1 மணி நேரம் பூஜ்ய நேரமாக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது தவறு. அது வந்து கேள்வி நேரம். கொஸ்டின் ஹவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? கொஸ்டின் ஹவர்ல பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கொஸ்டின கேட்கலாம். என்னென்ன டைப்? ஸ்டார்டு கொஸ்டின், அன்ஸ்டார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னா, நமக்கு வந்து அ அந்த அவையில உடனடியா கேள்வி கேட்பாங்க. ஓரல் ஆன்ஸர் வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஓரல் ஆன்ஸர். எந்திரிச்சு நின்னு பதில் சொல்லணும். எந்திரிச்சு நின்னு பதில் சொல்றப்ப சப்ளிமெண்டரி திருப்பி அந்த நபர் கேள்வி கேட்ட நபரே மறுபடியும் பதில் கேள்விகள கேட்க முடியும். இதுவே அன்ஸ்டார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன்ஸர் குடுக்கணும். ஓகேங்களா? எழுத்துப்பூர்வமா பதில் சொல்லணும். ரிட்டர்ன் ஆன்ஸர் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்மளால திரும்பி எந்திரிச்சு கேள்வி கேட்க முடியாது. இதுவே ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்னா ஒரு 10 நாள் டைம் குடுப்பாங்க. லெஸ் தேன் 10 டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஓரல் ஆன்ஸர் தான் சொல்லணும். ஓரல் ஆன்ஸர் சொல்றப்ப கண்டிப்பா திருப்பி கேள்வி கேட்பாங்க. அப்ப சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து கேள்வி நேரத்துல வரக்கூடிய விஷயங்கள். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க முதல்லயே தப்பா தான் இருக்கு. ஓகேவா? ரைட் அடுத்தது. சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. தி பர்ப்பஸ் ஆஃப் பிரிவிலேஜ் மோஷன் இஸ் டு சென்சர் தி கன்சர்ன்ட் மினிஸ்டர். அதாவது இந்த பிரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறத ஒரு அமைச்சர் மேல ஒரு உறுப்பினர் கொண்டு வர முடியும். ஏன் அமைச்சர் மேல கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமைச்சர் பாராளுமன்ற விதிகள், நடைமுறைகள், வழக்கங்கள், அ பாராளுமன்றத்தோட கண்ணியம் கெடக்கூடிய வகையில ஏதாவது நடந்துக்கிட்டார் அப்படின்னா, அதுக்கு எதிராக ஒரு உறுப்பினர் அமைச்சர் மேல இந்த சிறப்புரிமை தீர்மானம், பிரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். ஸோ பி வந்து கரெக்ட் தான். சரிங்களா? சமீபத்தில கூட பிரிவிலேஜ் மோஷன கொண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? அடுத்தது. கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைமுறை விதிகளில் குறிப்பிடப்படவில்லை. காலிங் அட்டென்ஷன் மோஷன் இஸ் நாட் மென்ஷன்ட்ன்னு குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் 1954ல இருந்து இந்தியாவோட பாராளுமன்ற புரோசீடிங்ஸ்ல வந்து இருக்கு. சரிங்களா? கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது. கடைசியா, தி ராஜ்யசபா கேன் ரிமூவ் தி மினிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஃபிஸ் பை பாசிங் எ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ராஜ்யசபா இந்த இடத்துல நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலியமா ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. லோக்சபா மட்டும் தான் அத பண்ண முடியும். சரியா? அப்ப டியும் தப்பா தான் இருக்கு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா பி மட்டும் தான். அடுத்தது.
1947ல் முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்கள். ஓகேங்களா? சண்முகம் செட்டி அவர்கள் தான் முறையா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாரு. தமிழ்நாட்டுல யார் முதல்ல தாக்கல் பண்ணது அப்படின்னா, பி. கோபால ரெட்டி அவர்கள். கோபால ரெட்டி தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாரு. இந்தியாவுல அதிக முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாருன்னா, மொரார்ஜி தேசாய். 10 முறை வந்து தாக்கல் பண்ணியிருக்கார். மொரார்ஜி தேசாய் அவர்கள் 10 முறை. சிதம்பரம் 9 முறை. அ பிரணாப் முகர்ஜி 8 முறை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியா 8 முறை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமா பட்ஜெட் தாக்கல் பண்ணது வி. நெடுஞ்செழியன் அவர்கள். ஓகேங்களா? ஏடிஎம்கே பீரியட்ல இருந்து இருந்திருப்பாரு. வி. நெடுஞ்செழியன் அவர்கள் 14 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து தமிழகத்த பொறுத்தவரைக்கும். சரியா? அடுத்தது. ஸோ கீழ இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகமான மக்களவை இடங்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ வச்சு பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து 42 இடங்கள் வந்து இருக்கு. இதுவே அஸ்ஸாமுக்கு வந்து 14 தான் இருக்கு. ஒரு மாநிலத்தோட மக்கள் தொகைய மனசுல வச்சே இத நம்ம போட்டுறலாம். சரியா? ராஜஸ்தானுக்கு 25, குஜராத்துக்கு 26. இப்ப இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கு அதிகமான லோக்சபா சீட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ். நம்ம ஆளுங்கள்கிட்ட 80 இருக்கு. சரியா? அடுத்தது மகாராஷ்டிரா இவங்களுக்கு அப்புறம். மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா 48 லோக்சபா சீட் இருக்கு. அப்புறம் தான் வெஸ்ட் பெங்கால் 42. அதுக்கப்புறம் பீகார் 40. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு 39 அப்படின்னு சொல்லி வரும். இருக்கிறதுலே கம்மியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிக்கிம், நாகாலாந்து, மிசோரம் இங்கெல்லாம் ஒரு சீட்டு தான் இருக்கு. யூனியன் பிரதேசத்துல அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா, டெல்லி 7 மக்களவை உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. இதுவே அசெம்பிளி கவுண்ட் இது லோக்சபா கவுண்ட். இதுவே அசெம்பிளி சட்டமன்றம் அப்படின்னு பார்க்கிறப்பயும் ஃபர்ஸ்ட் யாரு தான் வருவா? உத்தரப்பிரதேஷ் தான் வருவாங்க. 403 சீட் வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது வெஸ்ட் பெங்கால் வருவாங்க. 294 சீட்டு. அடுத்தது மகாராஷ்டிரா 288. அப்புறமா பீகார் 243. அப்புறமா தமிழ்நாடு 234. சரியா? ஸோ இதுதான் நமக்கு கவுண்ட். அடுத்தது. ஸோ ராஜ்யசபா வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நிரந்தரமான அவை. பெர்மனன்ட் பாடி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நிரந்தரமான அவை தான். கலைக்க முடியாது. ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவில் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். ஸோ எவ்ரி செகண்ட் இயர் 1/3 மெம்பர் வந்து ரிட்டயர் ஆகுறாங்க. கரெக்ட் தான். அடுத்தது இவை இந்த அவையின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. ஸோ இது அதுக்கும் நிலையற்ற தன்மைக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு ஸ்டேபிளான ஹவுஸ் தான். அன்ஸ்டேபிள்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 தான் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது. பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் எவ்வளவு உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாராளுமன்றத்தோட மதிப்பீட்டு குழு எஸ்டிமேட்ஸ் கமிட்டி 1921லயே வந்திருக்கும். அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஜான் மாத்தாய் அப்படிங்கிறவரு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாரி ஒரு குழு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதன் பேர்ல உருவாக்கப்பட்டிருக்கும். அதுல எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்கன்னா, 30 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. 30 பேருமே பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா 30 பேருமே பார்த்தீங்கன்னா, லோக்சபால இருந்து தான் இருப்பாங்க. பொதுவா பாராளுமன்ற கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 பேர் இருப்பாங்க. 15 பேர் லோக்சபா, 7 பேர் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி. சரியா? நமக்கு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அந்த மாரி கமிட்டீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, 15+7 அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனா எஸ்டிமேட்ஸ் கமிட்டில மட்டும் 30 பேர் வந்திருப்பாங்க. ஓகேவா? எஸ்டிமேட்ஸ் கமிட்டில மட்டும் 30 பேர் இருப்பாங்க. 30 பேருமே லோக்சபால இருந்து தான் இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்களோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் 1 வருஷம் தான் பதவிக்காலம். அதுக்கப்புறமா மறுபடியும் 30 பேர் புதுசா இது பண்ணிக்குவாங்க. சரியா? அதே மாரி ஒரு அமைச்சர் வந்து இந்த மாரி குழுக்கள்ல வருவாங்களா அப்படின்னு கேட்டா, ஒரு மினிஸ்டர் வரமாட்டார். சரியா? மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி எஸ்டிமேட்ஸ் கமிட்டில ஒரு உறுப்பினரா இருப்பாரா அப்படின்னு கேட்பாங்க. இருக்க மாட்டார். சரியா? ரைட். அடுத்தது. பண மசோதா மக்கள் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மணி பில் ரெப்ரசன்ட்ஸ் வில் ஆஃப் த பீப்பிள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மணி பில் பீப்பிளோட வில்ல ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டா, ஆ மணி பில் அப்படிங்கிறத நம்ம லோக்சபால கொண்டு வரோம். லோக்சபா அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள கொண்ட ஒரு அவையாக இருக்கு. இப்ப ஏறக்குறைய இன்டைரக்ட்டா பார்க்கிறப்ப மக்களோட ஒரு எண்ணங்கள பிரதிபலிக்கக்கூடிய வகையில இருந்தாலுமே, டைரக்ட்டா மக்களோட எண்ணங்கள பிரதிபலிக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ, நம்ப இந்த ஒரு ஆப்ஷன நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ பார்த்துட்டு, ஆன்ஸர் என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது சரியா, தவறா அப்படிங்கிறத தான் முடிவு பண்ண முடியும். சரியா? சரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் இஸ் நாட் சப்ஜெக்ட் டூ ரிவ்யூ ஆஃப் பார்லிமென்ட். அதாவது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா, ஒப்புவிப்பு சட்டம் பாராளுமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இப்ப டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்னா என்னன்னு தெரியணும்.
ஓகேங்களா? இப்ப பாராளுமன்றத்துல போட்டாங்கன்னா, நமக்கு அத லெஜிஸ்லேஷன் ஒரு சட்டம் அப்படின்னு சொல்றோம். பாராளுமன்றம் சட்டம் போடாம, அதுக்கு கீழ இருக்கக்கூடிய துறைகள் வந்து ஏதாவது ஒரு ரெகுலேஷன கொண்டு வராங்க அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாரி டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன பாராளுமன்றத்துல மறு ஆய்வு பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி இருக்கு. கமிட்டி ஆன் சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த கமிட்டி வந்து இந்த மாதிரி அ மறு ஆய்வுக்கு அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாத்தையுமே மறு ஆய்வு படுத்துறாங்க. சரியா? அப்ப 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். சாரி 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஏன்னா, இங்க மறு ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? நாட் சப்ஜெக்ட் டூ ரிவ்யூ ஆஃப் பார்லிமென்ட்ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பு நமக்கு. அடுத்தது பவர் ஆஃப் அமெண்டிங் த புரோவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரெஸ்ட் வித் பார்லிமென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது. சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. இப்ப கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். பேசிக்கான ஸ்டேட்மெண்ட் தான். பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டம் இயற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். பார்லிமென்ட் கேன் அஸ்யூம் லெஜிஸ்லேட்டிவ் பவர் எக்ஸ்க்ளூசிவ்லி ரிசர்வ்ட் ஃபார் த ஸ்டேட் சப்ஜெக்ட். பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆர்டிகிள் 249ல ராஜ்யசபா 2/3ல ஒரு தீர்மானத்த கொண்டு வராங்க. 2/3 மெஜாரிட்டில ஒரு ரெசல்யூஷன பாஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் லிஸ்ட் மேல பாராளுமன்றத்தால ஒரு அ லெஜிஸ்லேஷன கொண்டு வர முடியும். இப்ப இதுவும் கரெக்ட் தான். பேசிக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இதுவும். இப்ப 3 அண்ட் 4 அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா நம்ம 1 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ட ஹோல்டுல வச்சிருக்கோம். 1, 3, 4ன்ற ஆன்ஸர் இருந்துச்சுன்னா மேபி போட்டுருக்கலாம். ஆனா 3 அண்ட் 4ங்கிறது தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப 3 அண்ட் 4 போட்டுறோம். அவ்வளவுதான். ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். சரியா? அடுத்தது மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 14 நாட்களுக்கு வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே தான் வரோம். இல்லையா? அடுத்தது ஒரு பேராகிராஃப் குடுத்திருக்காங்க. சபாநாயகர் அவர பத்தி டெப்யூட்டி ஸ்பீக்கர பத்தி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இத நம்ம ரீட் பண்ணாலே பேசிக்கான ஆன்ஸர் என்னன்னா, பாராளுமன்ற குழுவின் உறுப்பினர் ஆகும்போது, முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? பேசிக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஓகேவா? இங்கிலீஷ்ல இதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட். அவரோட பிரிவிலேஜஸ பத்தி குடுத்திருக்காங்க. எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சனா மாறுறப்போ, அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் கமிட்டியா இருக்கார். ஓகேங்களா? அடுத்தது. ஸோ இந்திய அரசானது இந்த ரயில்வே பட்ஜெட்டையும், யூனியன் பட்ஜெட்டையும் எப்ப மெர்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம பின்னாடியிலிருந்து வரணும். 1921ல ஆக்வர்த் கமிட்டி அப்படின்னு சொல்லி 1921ல போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, பட்ஜெட்ட 2ஆ பிரிங்க. ரயில்வே பட்ஜெட் தனியா, யூனியன் பட்ஜெட் தனியா பிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதிலிருந்து 1924ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 பட்ஜெட். பொது பட்ஜெட் 1, ரயில்வே பட்ஜெட் 1 அப்படின்னு சொல்லி தனித்தனியா நம்ம இயற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2017ல நமக்கு 2 பட்ஜெட்டையும் ஒண்ணா சேர்க்கிறாங்க. அப்போதைக்கு அருண் ஜேட்லி அவர்கள் தான் வந்து நம்மளுடைய நிதியமைச்சராக இருந்திருப்பாரு. அவரு தலைமையில இருக்கப்ப தான் இந்த மாரி பொது பட்ஜெட், பொது பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட் இருந்தத ஒரே பட்ஜெட்டா கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இதுக்காக நித்தி ஆயோக்கோட கமிட்டி ஒண்ணு கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கும். விவேக் தேப்ராய் அப்படிங்கிற ஒரு தலைமையில இருந்த கமிட்டி கூட இந்த மாரி ஒண்ணா சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? இதையும் கூடுதலா தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பார்லிமென்ட்டோட செஷன்ல எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்லிமென்ட்டோட செஷன் அப்படின்னா என்ன ஆர்டிகிள் கீழ வரும்? 85 சப் கிளாஸ் 1க்கு கீழ தான் பார்லிமென்ட்டோட செஷன் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதுல பட்ஜெட் செஷன் பிப்ரவரி டூ மே, மான்சூன் செஷன்னா ஜூலை டூ செப்டம்பர், வின்டர் செஷன் அப்படிங்கிறது நவம்பர், டிசம்பர். சரியா? அப்ப சி தான் நமக்கு தப்பா இருக்கு. இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது. சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம உரிமை அனுபவிக்கின்றன. ஓகேங்களா? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பார்லிமென்ட்டோட 2 ஹவுஸஸ்க்கும் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. "த 2 ஹவுஸஸ் ஆஃப் பார்லிமென்ட் என்ஜாய் ஈக்குவல் ரைட்ஸ் எக்ஸெப்ட் பினான்சியல் மேட்டர்ஸ்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து தப்பு. ஏன் தப்பு? நமக்கு பினான்சியல் மேட்டர்ஸ்ல தவிர மத்த எல்லா இடத்துலயும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்படி வராது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் சிட்டிங்ல லோக்சபாவுக்கு தான் வந்து அதிக அதிகாரங்கள் உண்டு. அ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத ராஜ்யசபானால கொண்டு வர முடியாது. ஒரு எமர்ஜென்சிய வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணணும். எமர்ஜென்சிய வந்து நிறுத்தப் போறோம் அப்படின்னா, அதுக்கான தீர்மானத்த லோக்சபால மட்டும் தான் கொண்டு வர முடியும்.
சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான பினான்சியல் மேட்டர்ஸ தவிர பார்த்தாலுமே, இந்த மாதிரியான இடங்கள்லயும் அன்ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இப்ப இங்க ஈக்குவலான பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரியா? அடுத்தது. ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. அது கரெக்ட் தான். ஓகேங்களா? ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம். ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் கிடையாது. ஓகேவா? அதாவது ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் மானிய கோரிக்கைகள் மீது வாக்களிக்க முடியாது. ஓகேங்களா? அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ 2 அண்ட் 3 அப்படிங்கிறது கரெக்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. 2 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். சரியா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட். லோக்சபாவ பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. லோக்சபா இஸ் காமன்லி நோன் அஸ் லோயர் ஹவுஸ். கரெக்ட் தான். அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. லோயர் ஹவுஸ்னா லோக்சபா, அப்பர் ஹவுஸ்னா ராஜ்யசபாவ சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். அடுத்தது, மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்பிள். நம்ம ஓட்டு போடுற எலெக்ஷன் வந்து லோக்சபா எலெக்ஷன் தான். அதிலேயே நெறைய பேர் வந்து குழப்பிக்குவாங்க. சரிங்களா? நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா, அது லோக்சபா எலக்ஷனுக்கு தான் ஓட்டு போடுறோம். சரியா? சரி ரைட். அடுத்து 44த் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இன்கிரீஸ்ட் த நம்பர் ஆஃப் லோக்சபா மெம்பர்ஸ் டூ 545 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இது 44வது சட்ட திருத்தம் வராது. 31வது சட்ட திருத்தம் 1973ல தான் 545ஆ இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு லோக்சபாவோட எண்ணிக்கை இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன்னா என்ன? ஃபிக்ஸிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் பவுண்டரீஸ் ஆஃப் அ கான்ஸ்டிட்யூயன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு தொகுதியோட எண்ணிக்கைகளையும், தொகுதியோட எல்லைகளையும் நம்ம முடிவு பண்றது தான் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். டீலிமிட்டேஷன் கமிஷன் மொத்தம் 4 டைம் வந்திருக்கு. சரியா? முதல் முறையா 1952, அப்புறமா 63, அப்புறம் 73, அப்புறமா 2002. இப்ப 52ல வந்தப்ப எவ்வளோ லோக்சபா சீட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 494 ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா 522 சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? 522ன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 543 அப்படின்னு சொல்லி இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2002லயும் அது 543ஆவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த நம்பர தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப சமீபத்தில வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இத ஒட்டி தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் 3வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2 தான் கரெக்ட். அடுத்தது 38. கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மணி பில்ல பத்தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பண மசோதாவின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்ய முடியும். ஸோ பண மசோதாவ நம்ம லோக்சபால தான் கொண்டு வர முடியும். ராஜ்யசபால கொண்டு வர முடியாது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இரு அவைகள்லயும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது தவறு. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தப்பா தான் இருக்கு. அடுத்தது மத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவெடுப்பார். அப்படி சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பில்லு மணி பில்லா, நார்மல் பில்லா, ஆர்டினரி பில்லான்ற முடிவெடுக்கிறது யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, லோக்சபாவோட ஸ்பீக்கருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ மணி பில்ல 14 டேஸ்க்குள்ள லோக்சபாவுக்கு அனுப்பி வைக்கணும். இதுவும் கரெக்ட் தான். பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை அனுப்ப இயலாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பிரசிடென்ட்னால மணி பில்ல ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. சஸ்பென்சிவ் வீட்ட பயன்படுத்த முடியாது. சரியா? அடுத்தது லோக்சபா செஷன்ல எது வராது? சம்மர் செஷன்ற கான்செப்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன் அதுவே நமக்கு சம்மர் சீசன் ஃபுல்லா போயிரும். பிப்ரவரி டூ மே. அடுத்தது மான்சூன் செஷன் ஜூலை டூ செப்டம்பர். அடுத்தது வின்டர் செஷன் நவம்பர், டிசம்பர். சரியா? அடுத்தது இது வந்து ஒவ்வொரு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட் தான். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றத்த நம்ம காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜப்பான்னா டயட், பிரிட்டன்னா பாராளுமன்றம், டென்மார்க்னா ஃபோல்கிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே FOLK சரியா? இதுவே வந்து அ இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நெஸ்ஸெட் அப்படின்னா இஸ்ரேல். ஜெர்மனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புண்டஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபுட்பால் பார்க்குறவங்களுக்கு தெரியும். புண்டஸ் லீகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்பால் டோர்னமெண்ட்ட. புண்டஸ்டாக். அடுத்தது நார்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இது 3 இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்.
அடுத்தது 41 என்ன சொல்லியிருக்காங்க? வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. அதாவது அ எலக்ஷன்ஸ் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் சஃப்ரேஜ் அப்டின்னா ஆர்டிகிள் 326. எலக்ஷன் கமிஷன் பார்க்கிறப்ப இன்னும் டீப்பா இத பத்திலாம் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது கீழ்க்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர்னா மக்களவையோட சபாநாயகர். இவ்வளவு நேரம் அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும். டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாக்கு கீழ வரும். ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழ இருக்கக்கூடிய துறைகள் அந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து வரும். இத ரிவ்யூ பண்றது தான் கமிட்டி ஆன் சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கமிட்டி ஆன் சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன் இத ரிவ்யூ பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது மக்களவையின் சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுகிறார்? சோ லோக்சபாவோட ஸ்பீக்கர் எந்தெந்த கமிட்டிக்குனா சேர்பர்சனா இருக்காருன்னு கேட்பாங்க. ஈஸியான விஷயம். ஜிஆர்பி 9 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிஆர்பி இந்த 3 வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரல் பர்ப்பஸ் கமிட்டி, பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி. இதான் ஜெனரல் ரூல்ஸ் பிசினஸ். ஜிஆர்பி 9 ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போட்டுடலாம். 1, 2, 3ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமை ஏற்று நடத்துபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஜாயிண்ட் சிட்டிங் வந்து நமக்கு ஸ்பீக்கர் தான் நடத்துறாரு. 2வது கேள்வியிலேயே நம்ம பார்த்திருப்போம். அடுத்தது இந்திய நாடாளுமன்றத்தின் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதான்னு முடிவு செய்யறது யாருன்னா சபாநாயகர் தான். அடுத்தது மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுவது யாருன்னா குடியரசு துணைத் தலைவர். சரியா? நல்லா பாத்துங்க மாட்டிக்காதீங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர். சரியா? அடுத்தது 48 சரியான கூற்றுகளை கேட்டிருக்காங்க. The member of ராஜ்யசபா should not be less than 30 years of age. கரெக்ட் தான். நமக்கு பிரசிடென்ட்னா 35, வைஸ் பிரசிடென்ட்னா 35, ராஜ்யசபா உறுப்பினர்னா 30, லோக்சபானா 25. இங்க கரெக்ட் தான். இருந்தாலும் பார்ப்போம் என்ன வராங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்பிள். அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்கள வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஏன்னா நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏஸ் தான் சேர்ந்து ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 12 பேரை நாமினேட் பண்றாரு. நம்ம பார்த்திருந்தோம். என்னென்ன லிட்டரேச்சர்ன்னு வரும். அறிவியல், சயின்ஸ், அப்புறமா ஆர்ட்ஸ் கலைத்துறை, அப்புறம் சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இதுவே 1/6 வந்து கவர்னர் வந்து நியமனம் பண்ணுவாரு. இங்கன்னா சட்ட மேலவையில. அங்க வந்து எக்ஸ்ட்ராவா கோஆப்பரேட்டிவ் மூவ்மெண்ட் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். கவர்னர் பார்க்கிறப்பயே பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஒரிஜினலா நமக்கு 250. அத எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 238 பிளஸ் 12 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிறது எவ்வளவுன்னா 245. அத எப்படி பிரிச்சிருக்காங்க? ஆ 233 பிளஸ் 12 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த 233யும் என்ன பிரிச்சோம் அப்படின்னா 229 ஸ்டேட்டுக்கு 4 வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு. சரியா? அப்ப இப்படிதான் நமக்கு அந்த டிவிஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? சோ மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250ங்கிறது கரெக்ட் தான். 4த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். நமக்கு 1 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்டா தான் இருந்துச்சு. 30 வயசு அப்படிங்கிறது. இருந்தாலும் ஆன்சர்ல 3 அண்ட் 4ன்னு குடுத்திருக்காங்க. சோ 3 அண்ட் 4 சரியா? அடுத்தது கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டது? மணி பில் அப்படிங்கிறத எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 110னா மணி பில், 112னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆண்டு நிதிநிலை அறிக்கை. அதாவது பட்ஜெட்ட பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? பட்ஜெட் அப்படிங்கிறது பிரெஞ்சு வார்த்தை. போன குரூப் 1ல கேட்டது. ஓகேவா? சிம்பிளா இப்படி கேட்டு முடிச்சுட்டாங்க. அடுத்தது பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வாஸ் டிசைன்டு பை இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டிடம் யாரு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா எட்வர்ட் லுட்யன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிறவங்க. சரியா? இத வந்து லார்ட் இர்வின் தான் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. எப்போ அப்படின்னா, ஏப்ரல் சாரி ஜனவரி 18, 1927ல இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு பார்லிமெண்ட்ன்னு இப்ப நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப புதுசா பார்லிமெண்ட் கட்டடம் கட்டிட்டாங்க. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்விதான் சதான் அப்படின்னு சொல்றாங்க. சம்விதான் சதான் அப்படின்னா ஓல்டு பார்லிமெண்ட். இதுவே நியூ பார்லிமெண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சன்சாத் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்சாத் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சன்சாத் பவன வந்து எப்ப இனாகரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, 28 மே 2023ல. சரிங்களா?
சன்சாத் பவன், சம்விதான் பவன் பேர குழப்பிக்க வேண்டாம். சம்விதான் பவன் அப்டின்னா, நமக்கு பழைய பாராளுமன்ற கட்டடம். சன்சாத் பவன் அப்டின்னா, நியூ பார்லிமென்ட்டோட பேரு தான் சன்சாத் பவன். இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, சன்சாத்ன்னு தான் சொல்லுவாங்க. சன்சாத் டிவின்னு கூட இருக்கு. அதுல இருக்கக்கூடிய நடைமுறைகள வந்து லைவ் காட்டுறதுக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் இருக்கு. ரைட் அடுத்தது. பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பண மசோதா அப்படிங்கிறத லோக்சபால தான் கொண்டு வர முடியும். அப்ப பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும். லோயர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமென்ட் பாப்புலர்லி எலக்டட் பாடி. எலக்டட் பாடி தான். ஓகேங்களா? எலக்டட் பாடி அதுவும் டைரக்ட்லி எலக்டட் பாடி. சரியா? சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்ப ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. அடுத்தது. இந்த பாராளுமன்றம் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரெஞ்சு மொழி பார்லே அப்படிங்கிற இந்த வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கு. பார்லே அப்படின்னா டு டாக், பேசுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தது மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் 80 பேரை வந்து வச்சிருக்காங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா 48, இவங்க 42, பீகார் 40, நம்ம 39, மத்திய பிரதேஷ் 25. சரியா? அடுத்தது எந்த உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போறீங்க, ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு ஆர்டிகல் 120 படி உங்களுக்கான அந்த அதிகாரத்தை ஸ்பீக்கர் வழங்குவார். சரிங்களா? அடுத்தது அரசியல் சாசன பகுதி 5ன் 5ஆம் அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அவர் யாருன்னா இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்டிகல் 148ல வருவார். சரிங்களா? அடுத்தது 56 மக்களவையின் அமைப்பு பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஹவுஸ் ஆஃப் த பீப்பிள் அப்படின்னா இனிஷியலா நமக்கு 550 இருந்துச்சு. அந்த 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ விட்டுருங்க. அது இப்ப கிடையாது. அதனால அத நம்ம பேச வேணாம். 550 வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 530 பிளஸ் 20 யூனியன் டெரிட்டரிக்குன்னு பிரிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நடைமுறையில இருக்கிறது 543. இத எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு 530 பிளஸ் 13 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ். சரியா? அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இது ஒன்றிய ஆட்சி பகுதிகளில் இருந்து 20 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இட் ஷால் பி கம்போஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் 20 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஏன்னா 20க்கு மேல போகாது. ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றத்திலிருந்து என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த டாபிக்க நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் வந்து ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கு? பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா இந்தியா மேப் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க தெலுங்கானா, அதுக்கு கீழ ஆந்திரா, பக்கத்திலேயே கர்நாடகா, இப்படி கொஞ்சம் மேல போனா மகாராஷ்டிரா, அப்புறமா உத்தரப்பிரதேஷ், பக்கத்துல பீகார். இங்க மட்டும் தான் நமக்கு இப்படி வரும். ஓகேங்களா? இங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்துச்சு. ஆனா இப்ப அது கிடையாது. இப்ப முதல் கேள்வி பாருங்க. தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரால பைகேமரல் இருக்கா? இருக்கு. தெலுங்கானால யூனிகேமரல்னு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பைகேமரல்னு வரணும். பீகார்லயும் பைகேமரல் தான் வரணும். ஆந்திரால பைகேமரல் தான் குடுத்துருக்காங்க. இப்ப இன்கரெக்ட் பாருன்னா 2வும் 3யும் இன்கரெக்ட். சிம்பிளா போட்டுறலாம். சரியா? அடுத்தது. எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நவம்பர் 1, 1986 தான் கரெக்ட். ஓகேவா? நவம்பர் 1, 1986 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது. சோ மாநில சட்டமன்றமோ, பாராளுமன்றமோ கூடுறாங்க. அதுக்கு குறைந்தபட்சம் அந்த குவாரம் அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா 1/10 அப்படிங்கிறது தான் வரணும். சரியா? சோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது. ஆர்டிகிள் 200 எத பத்தி சொல்லுது நமக்கு? ஆர்டிகிள் 200 அப்படிங்கிறது ஒரு மசோதாவ மாநில அரசாங்கம் இயற்றி அத கவர்னருக்கு அனுப்புறப்ப, கவர்னர் கையில என்ன மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது தான் நமக்கு ஆர்டிகிள் 200. ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு வைத்துக் கொள்ளல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுதான் கரெக்ட். இதே ஆளுநர் வந்து 200க்கு கீழ பிரசிடென்ட்க்கு அனுப்புவாரு. ஆர்டிகிள் 201க்கு கீழ பிரசிடென்ட் அந்த மசோதா மேல என்ன பண்றாரு அப்படிங்கிறது ஆர்டிகிள் 201. சரியா? அடுத்தது. எங்கெல்லாம் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு? பீகார்ல இருக்கு, கர்நாடகால இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? சோ 1, 3, 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட்.
அடுத்தது, பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தோட சட்டமன்றம் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, முதல்ல நம்ப சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வருவோம். தீர்மானம் கொண்டு வந்து இந்த மாரி வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அத லோக்சபாவுக்கு அனுப்புவோம். ஐ மீன் பார்லிமென்ட்க்கு அனுப்புவோம். அவங்க ஒரு சிம்பிள் மெஜாரிட்டில ஒரு மசோதாவ பாஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்சது வேல. சரியா? சோ இது எல்லாமே ஆர்டிகிள் 169க்கு கீழ வரக்கூடிய விஷயங்கள். அகைன் எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமேலவை கலைக்கப்பட்டது அப்படின்னா, 1986 நவம்பர் 1. அடுத்தது, மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இஸ் த ரியல் சென்டர் ஆஃப் பவர். கரெக்ட் தான். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு ஒரு செரிமோனியல் பாடி தான். சரிங்களா? பெரிய அளவுக்கு அது அதிகாரம்லாம் கிடையாது. எப்படி ராஜ்யசபாவுக்கு கூட நெறைய அதிகாரங்கள் இருக்கு. ஆனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அதிகாரங்கள் அப்படிங்கிறது சும்மா கம்மியா தான் இருக்கும். செலவு தான் அதிகம். அவங்களுக்கெல்லாம் சம்பளம் குடுக்குறது அந்த மாரி. அதனால தான் எல்லா ஸ்டேட்லயும் மோஸ்ட்டா இருக்காது. சரியா? அடுத்தது, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி மேக்ஸ் த இம்பார்ட்டன்ட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. அந்த நியமனங்கள் எல்லாமே கேபினெட் மூலியமா கவர்னர் தான் வந்து செய்வாரு. சட்டமன்றம் எதுவும் செய்யாது. சரிங்களா? இப்ப ஐ மீன் காரணம் வந்து தப்பு. கூற்று சரி. ஆனா காரணம் வந்து தப்பு. அடுத்தது. சோ அபோவ் ஸ்டேட்மென்ட்ஸ்ல எது கரெக்ட்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும். இது பார்லிமென்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல மாநில சட்டமன்றமா இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு 2 டைம் மீட் பண்ணியே ஆகணும். கரெக்ட் தான். அடுத்தது, சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரையும் விலக்கிக் கொள்ள முடியாது. கரெக்ட் தான். நோ டாக்ஸ் கேன் பி வித்ட்ரான் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. இதுவே பார்லிமென்ட்னா லோக்சபான்னு வரும். ஐ மீன் பார்லிமென்ட்ன்னு வரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அசெம்பிளி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அடுத்தது 3வது ஸ்டேட்மென்ட். சட்டமன்றத்தின் பதவிக்காலமான 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். அதாவது இது முக்கியமான ஸ்டேட்மென்ட். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, த 5-year term of legislative assembly கேன் பி எக்ஸ்டெண்டட் பை எ பார்லிமென்டரி லா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பா பண்ண முடியும். ஓகேங்களா? 42வது சட்ட திருத்தம் 1976ல அப்போதைய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாராளுமன்றத்துக்கும், மாநில சட்டமன்றத்துக்கும் உண்டான ஆயுட்காலம் 5 வருஷமா இருந்தத ரிமூவ் பண்ணிட்டு 6 வருஷம்னு கொண்டு வந்திருப்பாங்க. இத மறுபடியும் 44வது சட்ட திருத்தத்துல 1978ல மறுபடியும் 5 வருஷமா மாத்தியிருப்பாங்க. சரியா? முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் இது. அததான் கேட்டிருக்காங்க. சோ 3 கரெக்ட் தான். அடுத்தது, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்ஸ் ஆஃப் த ஸ்டேட். கரெக்ட் தான். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கீழ தான் கண்ட்ரோல்ல இருக்கு. சோ கரெக்ட் ஸ்டேட்மென்ட் தான் கேட்டிருக்காங்க. 4மே கரெக்ட்ங்க. அடுத்தது, எங்கெல்லாம் வந்து இந்த அப்பர் ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது பழைய கொஸ்டின். அதனால தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அடுத்தது, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ 190, 91, 92 அண்ட் 193 இதுதான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு 190, 90, 91, 92, 93ங்கிற இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வரும். சரியா? இதுவே பாராளுமன்றத்தோட டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி கேட்கறாங்க அப்படின்னா 101, 102, 103, 104 அப்படிங்கிற இந்த 4 ஆர்டிகல்ஸும் வரும். சரியா? அடுத்தது, சோ ஆர்டிகல்ஸ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. மாநிலங்களில் மேலவை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் 169 கரெக்ட் தான். மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் 172 டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 172 கரெக்ட் தான். ஆளுநரின் சிறப்புரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 176. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 200. சரியா? இப்ப 3யும் 4ம் நமக்கு தப்பா இருக்கு. 174 என்ன வரும் அப்படின்னா, கவர்னர் வந்து சம்மன் பண்றது, ப்ரோரோகேஷன் பண்றது, டிசொல்யூஷன் பண்றது பத்தி வரும். சரியா? சோ 3 அண்ட் 4 தப்பா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? சரியானவற்றை கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2 தான் கரெக்ட்டா இருக்கு. அடுத்ததா கடைசி கேள்வி. என்னன்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் பாருங்க எத்தன கேள்வி வந்துருச்சு. பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ தெலுங்கானால இருக்கு. தமிழ்நாட்டுல இல்ல. கர்நாடகால இருக்கு. பீகார் இருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்ஸர் என்ன கேட்டிருக்காங்கன்னா 134 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். சரியா? சோ இதுல நம்ம நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்த பத்தி பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.